நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா கொல்லிஷன் தியரி. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் கொல்லிஷன் வரனால தான் கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குதுன்னு சொல்லுது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, a chemical reaction takes place. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு collision between reactant molecules. ஸோ ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஒன்று கூட ஒன்று மோதிக்கிறதுனால தான் கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குதுன்னு சொல்லுது. டியூ டு collision between reactant molecules. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். let us consider the following chemical reaction. So the chemical reaction is A2 in gaseous state plus B2 in gaseous state gives 2AB in gaseous state. So இங்கே என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம்னா, the chemical reaction is due to collision between the molecules A2 and B2. So let us assume that the chemical reaction between A2 gas and B2 gas is due to collision between them. ஸோ அந்த A2க்கும் B2க்கும் இடையில கொல்லிஷன் வரனால தான் கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, rate of chemical reaction is directly proportional to number of collisions per unit volume in 1 second. ஸோ ஒரு செகண்டில் யூனிட் வால்யூம் 1 மீட்டர் கியூப் அல்லது 1 லிட்டரில் இருக்கக்கூடிய A2 B2 எவ்வளோ கொள்ளையிடாதோ அதுக்கு டைரெக்டாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ரேட் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு number of collisions in 1 liter, that is in unit volume per second. ஸோ இது என்ன சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் collisions between the molecules, in 1 liter per second. Number of molecules in 1 liter is nothing but concentration. ஸோ அப்போது number of collisions பார்த்தீங்கன்னா is directly proportional to concentration of the reactant molecules. ஏன்னு பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ஸோ கொல்லிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கம்மினா ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கும், ஸோ
number of collisions கம்மியாக இருக்கும். ஸோ number of collisions is directly proportional to concentration of the reactant molecules. ஸோ அப்போ என்னென்னு சொல்லலாம், rate proportional to A2 into B2, that is the collision rate ன்னு கூட சொல்லிக்கலாம். So now R is equal to Z into A2 into B2, where Z is a constant. Z ஒரு constant. சரி, இந்த collision rate gas molecules கடையில் வரக்கூடிய collision rate எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா kinetic theory of gas. Collision rate can be calculated from kinetic theory of gas. So kinetic theory of gas லிருந்து இந்த collision rate calculate பண்ணலாம். So if we take a gas at 298 Kelvin, that is 25 degrees Celsius, and 1 atmospheric pressure, it undergoes 10 power 9 collisions per second. A gas at 298 Kelvin and 1 atmospheric pressure undergoes 10 power 9 collisions per second. ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ கொல்லிஷன்ஸ் வருது, 10 power 9 collisions. அப்போது ஒரு கொல்லிஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகும், தட் இஸ் 1 collision takes place in 10 power minus 9 second, that is in nanosecond. ஒரு கொல்லிஷனுக்கு ஒரு நேனோ செகண்ட் தான் நடக்குது. ஸோ ஒரு நேனோ செகண்டில் ஒரு கொல்லிஷன் நடக்குது. ஸோ அந்த கொல்லிஷன் அப்படியே ப்ராடக்டாக மாறி இருக்கும் எப்போ, ஒரு நேனோ செகண்டில். ஸோ எவரி கொல்லிஷன் will result in ப்ராடக்ட். ஒவ்வொரு கொல்லிஷனும் ப்ராடக்டாக மாறும் இன் 10 power minus செகண்ட், 10 power minus 9 செகண்டில் ஒவ்வொரு கொல்லிஷன்லும் ப்ராடக்டாக மாறும். பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் this does not happen. ஸோ இது மாதிரி நடக்கலை. ஸோ 10 power 9 செகண்டில் ஒரு கொல்லிஷன் ஒரு ப்ராடக்டாகவே மாறல. ஆல் கொல்லிஷன்ஸ் do not result in products. என்ன காரணம்னு பாருங்கள், இந்த கொல்லைட் ஆகக்கூடிய மாலிகுலுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கணும். அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அது கொல்லைடாகி ப்ராடக்டாக மாறும். அந்த மினிமம் எனர்ஜியை விட கம்மியான எனர்ஜி இருந்துச்சுன்னா கொல்லைடான மாலிகுல்ஸ் ப்ராடக்டாக மாறாது. அந்த மினிமம் எனர்ஜிக்கு பேர் என்ன, த்ரெஷோல்டு எனர்ஜி. ஸோ ஒரு மாலிகுலுக்கு த்ரெஷோல்டு எனர்ஜிங்கிற அளவுக்கு எனர்ஜி இருந்தால் தான் கொல்லைடாகி ப்ராடக்டாக மாறும். இந்த த்ரெஷோல்டு எனர்ஜி விட கம்மியான எனர்ஜி இருந்துச்சுன்னா கொல்லிஷனில் அது ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆல் தி கொல்லிஷன்ஸ் do not result in products. ஸோ எல்லா கொல்லிஷன்லையுமே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தி கொல்லைடிங் மாலிகுல்ஸ்
must have a certain minimum energy. அந்த கொள்ளையிடும் மாலிகுல்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட மினிமம் எனர்ஜி, குறைஞ்சபட்ச எனர்ஜி இருக்கணும். மினிமம் எனர்ஜி எதுக்கு? in order to get converted into products on collision. ஸோ மோதுறப்போ மினிமம் ஒரு சர்டன் எனர்ஜி இருக்கணும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் மோதும்போது அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் ப்ராடக்டாக மாறும். திஸ் எனர்ஜி இஸ் கால்டு த்ரெஷோல்டு எனர்ஜி. ஸோ அந்த ரியாக்டன்ட் மாலிகுல் மினிமம் எவ்வளோ எனர்ஜி வச்சுருந்தா கொல்லிஷன் அப்போ ப்ராடக்டாக மாறுமோ அந்த எனர்ஜிக்கு பேர் த்ரெஷோல்டு எனர்ஜி. when the reactant molecules with the energy lower than threshold energy collide, it will not result in products. And the reactant molecules with the energy lower than threshold energy collide. ஸோ த்ரெஷோல்ட் எனர்ஜி விட கம்மியான எனர்ஜி இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் கொல்லைட் ஆச்சுன்னா இட் வில் நாட் ரிசல்ட் இன் ப்ராடக்ட்ஸ். அந்த கொல்லிஷனால் ப்ராடக்ட்ஸு ஃபார்ம் ஆகாது. நோ ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நோ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ தி மினிமம் எனர்ஜி which must be supplied for a reactant molecule to have or to attain threshold energy. ஸோ த்ரெஷோல்டு எனர்ஜி வர வரைக்கும் ஒரு ரியாக்டன்ட் மாலிகுலுக்கு மினிமம் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. டு ஹாவ் த்ரெஷோல்டு எனர்ஜி. த்ரெஷோல்டு எனர்ஜி வர வரைக்கும் ஒரு ரியாக்டன்ட் மாலிகுலுக்கு மினிமம் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அதுக்கு பேர் தான் என்னென்னா டு ஹாவ் ஆர் டு அட்டைன் த்ரெஷோல்டு எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நாம் இப்போ ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் பார்க்குறோம். ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ். ஸோ இது வந்து த்ரெஷோல்டு எனர்ஜி. இப்போ ப்ராடக்டாக மாறுது ப்ராடக்ட். ஸோ இந்த த்ரெஷோல்டு எனர்ஜி இருந்தால் தான் reaction progress. இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்டன்ட் இதுக்கு எனர்ஜி கொஞ்சம் நிறைய கொடுத்தோம்னா தான் த்ரெஷோல்டு எனர்ஜி வருது, அப்போ தான் அது ப்ராடக்டாக மாறுது. ஸோ இந்த எனர்ஜி ஹைட் இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அது நம்ம எப்படி சொல்லலாம்னா த்ரெஷோல்டு எனர்ஜி is equal to, in the threshold energy is equal average energy possessed by the reactant molecules plus activation energy. Average energy possessed by the reactant molecule வச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் எனர்ஜி அது வந்து த்ரெஷோல்டு எனர்ஜியோட கம்மியாக இருக்கும்போது
average energy possessed by the reactant molecules plus activation energy. ஸோ இதுதான் வந்து த்ரெஷோல்டு எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ஸோ இது ஆவரேஜ் எனர்ஜி பொசஸ்டு பை தி மாலிகுல். இங்கிருந்து இது வரைக்கும் என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு ஈக்குவலண்ட்டான எனர்ஜியும் கூட்டணும்னா மேலே இருக்கக்கூடிய த்ரெஷோல்டு எனர்ஜி வந்துடும். ஸோ எந்த கொல்லிஷன்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பேர் என்னென்னா எஃபெக்டிவ் கொல்லிஷன். ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொல்லிஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் collisions is given as F is equal to e power minus EA by RT. EA na energy of activation அல்லது activation energy. So to know the importance of this fraction of collision, that is collision factor. F க்கு இன்னொரு பேர் என்னன்னா collision factor. To know the significance, இதோட முக்கியத்துவம் of collision factor F. Let us consider a chemical reaction. With activation energy (100 kilojoule per mole). So 100 kilojoule per mole activation energy இருக்கக்கூடிய chemical reaction at 300 Kelvin. 300 Kelvinல எடுத்துக்கிட்டு we calculate collision factor. So இந்த reactionோட collision factor பாருங்க. collision factor என்ன ஃபார்முலா e power minus EA by RT. e power EA எவ்வளோன்னு கொடுத்துருக்கு 100 kilojoule per mole. கிலோனா 10 power 3 joule per mole by R வேல்யூ பாருங்க. R வேல்யூ என்ன 8.314 joule per mole per Kelvin. அடுத்தது டெம்பரேச்சர் எவ்வளோ 300 Kelvin. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கெல்வின் இன்வெர்ஸ் கெல்வின் கேன்சல், ஜூல் பெர் மோல் கேன்சல். ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா e power minus 40 e power minus 14 வரும். இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 4 into 10 power minus 18. ஸோ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா 4 by 10 power 18. கொல்லிஷன் ஃபேக்டருக்கு ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன? நம்பர் ஆஃப் கொல்லிஷன்ஸ் ரிசல்ட்டிங் இன் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கொல்லிஷன்ஸ். அதுதான் கொல்லிஷன் ஃபேக்டரோட டெஃபினிஷன். ஸோ எவ்வளோ கொல்லிஷன்ஸ்னால ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கொல்லிஷன். அப்படி அந்த டெஃபினேஷனை வச்சு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொல்லிஷன்ஸ் 10 power 18னா அதில் எவ்வளோ கொல்லிஷன்ஸில் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது 4 கொல்லிஷனில் மட்டும்தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார் எவ்ரி 10 power 18 கொல்லிஷன்ஸ் ஒன்லி 4 கொல்லிஷன்ஸ் ஃபார்ம் ப்ராடக்ட் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரிசல்ட்டிலிருந்து. ஸோ தஸ் ஃபார் எவ்ரி 10 power 18 collisions only 4 collisions form products. ஸோ அதில் 4 collisions தான் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இட் மீன்ஸ் 10 power 18 கொல்லிஷன்ஸில் ஒன்லி 4 கொல்லிஷன்ஸில் தான் த்ரெஷோல்டு எனர்ஜியை விட த்ரெஷோல்டு எனர்ஜிக்கு ஈக்குவலோ அல்லது அதை விட அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கொல்லைட் ஆகுதுன்னு இருக்கும். ஸோ அப்படி கொல்லைட் ஆனாலும் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகாது. தி கொல்லைடிங் மாலிகுல்ஸ் மஸ்ட் ஹாவ் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். தி
colliding molecules must have proper orientation. In addition to having energy greater than or equal to threshold energy. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி விட அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் மட்டும் போதாது. அந்த கொலைடிங் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கணும், ப்ராப்பர் ஓரியன்டேஷனோடு இருக்கணும். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜிங்கிற வேர்டே இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ராங். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வேறு, ஆக்டிவேஷன் எனர்ஜி வேறு. தென் ஆர் ஈக்குவல் டு threshold energy. It is given by orientation factor P. ஸோ அதை எதை வச்சு குறிக்கிறோன்னா Pங்கிற ஓரியன்டேஷன் ஃபேக்டரை வச்சு குறிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷனை நம்ம இந்த டயக்ராம்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கிறனால ஏபி ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஏபி ஒரு சைடில் மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, இன்னொரு சைடு இந்த ஏபி இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இது இன்எஃபெக்டிவ் கொலிஷன். ஏபி கொல்லைடாது, பட்டு டஸ் நாட் ரிசல்ட் இன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ இதில் ப்ராடக்டே ஃபார்ம் ஆகுது, திருப்பி ரியாக்டன்ஸாக தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கிறனால ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. தி fraction of effective collisions. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னால் தெரியும், எனர்ஜி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி விட இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் கொல்லைடானா அது எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். அந்த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸில் ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஃப்ராக்ஷனாக, அதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன் ஃபேக்டர் அல்லது ஸ்டெரிக் ஃபேக்டர். தி ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் collisions with proper orientation is called orientation factor or steric factor. Now rate is equal to steric factor into F into collision rate. Fங்கிறது வந்து effective collision, fraction of effective collision அல்லது collision factor. இதுக்கு இன்னொரு பேர் collision factor. ஸோ P into Fக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், e பவர் மைனஸ் EA by RT into, ஸோ collision rate என்னன்னு பார்த்தோம், Z into A2 into B2. From rate law இருந்து rate of a chemical reaction க்கு என்ன expression, rate constant into concentration of A2 into concentration of B2. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும், இது ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2, ஈக்குவேஷன்ஸ் 1 2 கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன சொல்லலாம், K இன்ட்டு இங்கே ஆருக்கு வந்து K இன்ட்டு A2 இன்ட்டு B2 ஃபார்முலா, இங்கே P இன்ட்டு E பவர் மைனஸ் EA by RT இன்ட்டு Z இன்ட்டு A2 இன்ட்டு B2.
So k into A2 into B2 is equal to P into e power minus EA by RT into Z into AT into B2. ஸோ அப்போ இந்த A2 B2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to P into Z into e power minus EA by RT. ஸோ இதுதான் கொல்லிஷன் தியரி படி ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825.